பிக் பாஸ் அந்த ஆட்டமா தேரோட்டமா டாஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப இதாக போகல அப்படி என்டர்டெய்னிங்காக போகல அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து அடுத்த வெர்ஷனை கொடுத்துட்டாரு. தீபக்கு கன்ஃபெஷன் ரூம் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எல்லாரும் கேரக்டர் விட்டு வெளியில் வராங்க. எனக்கு தெரிஞ்சு தீபக்கும் முத்துக்குமரனும் 2 பேரும் அதிகமாக கேரக்டர் விட்டு வெளியே வரவே இல்லை, எந்த இடத்துலையும் வரல. ஸோ அவங்க கேரக்டர் விட்டு வெளியே வராங்க, கேரக்டர் வெளியே வராத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த வெர்ஷன் 2.0 என்னென்னா, இது வந்து ஒரு டைப் ஆஃப் சீக்ரெட் டாஸ்க் மாதிரி. அதாவது எல்லாருக்கும் ஒரு என்வெலப் கொடுத்துருவாங்க. அந்த என்வெலப்குள்ளே ஆளுக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுத்துருப்பாங்க. சேலஞ்சிங் 8ம் டாப் 8ம் 2 பேரும் அதில் இருப்பாங்க. ஸோ ஒரே பாட்டு என்னென்னா, டாப் 8ல் உள்ள ஒருத்தருக்கும் சேலஞ்சிங் 8ல் உள்ள ஒருத்தருக்கும் போயிருக்கும். அப்புறம் அது அடுத்து அதே மாதிரி ஸோ ஒரு பாட்டு 2 பேத்துக்கு போயிருக்கும். இதே மாதிரி 8 பாட்டு மொத்தமாக இருக்குது. இதில் ஒருத்தருக்கும் அதில் ஒருத்தருக்கும் காமனாக ஒரே பாட்டு. அந்த பாட்டு மேடையில் ஒலிக்கும் போது தான் தெரியவே வரும் அது என்ன பாட்டு அப்படிங்கிறது, யாருக்கு என்ன பாட்டு வந்திருக்குன்னு. ஸோ எல்லாருமே மனசுக்குள்ளேயே அதோட ஸ்டெப்ஸ் இல்லை என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அதெல்லாம் மனசுக்குள்ளேயே போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். அந்த பாட்டு அங்கே ப்ளே ஆன உடனே 2 பேரும் ஓடி போய் அங்கே போய் ஆடவோ பெர்ஃபார்ம் பண்ணவோ செய்யணும். ஸோ இந்த பாட்டு வந்து உங்களுக்கு நல்லா டான்ஸ் ஆட தெரியுமா, பாட்டு பாட தெரியுமா, அதுக்காக உள்ள இது கிடையாது. நீங்கள் எவ்வளோ அழகாக என்டர்டெயின் பண்ணுறீங்கிறதுக்கு தான் இந்த டாஸ்க்கு. ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் என்டர்டெயின் பண்ணி ஆடுறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லது. லாஸ்ட் இயர் வந்து நிக்சன் தலையில் தண்ணியெல்லாம் கோரி விட்டுட்டு போய் ஆடிருப்பார். ஸோ அதை தான் இங்கே மெயினாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஜாஸ்தி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்டர்டெயின் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் சஸ்பென்ஸாகவே இருக்கும், யாருக்கு என்ன பாட்டு வந்துச்சுன்னே தெரியாது. அந்த பாட்டு அங்கே ப்ளே ஆகும்போது தான் போயிட்டு ஆடும்போது தான் எல்லாருக்கும் தெரிய வரும். இதான் அந்த டாஸ்க்கு. ஸோ இனிமேல் தான் ஆட்டோ சூடு பிடிக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ்